இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவும் எஸ்ஐஆர் எதிர்த்து போராடுறாங்க, தமிழக வெற்றி கழகம் எஸ்ஐஆர் எதிர்த்து போராடுறாங்க. இன்னும் புரியலையே அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் மக்கள்லாம் யோசிப்பாங்க. திருட என்ன தெரியுமா பண்ணுவான்? கத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவன் தான் திருட திருட திருட்டு திருடுன்னு சொல்லிட்டு போவான். அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி திமுக எந்தெந்த விதத்துல எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்களை அவங்க வாக்கு உரிமையை பறிக்க முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? தேர்தலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. தேர்தலோட சிறப்பு என்ன? நீங்க எவ்வளவு பெரிய ஆட்சி பண்ணாலும் சரி, நீங்க சிஎம் இருந்தாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, ஓட்டு கேட்க வீதிக்கு வரணும். ஓட்டு கேட்க வரணுமா இல்லையா? ஒவ்வொரு வீடு தேடி வரணுமா இல்லையா? நம்ம கேள்வி கேட்போம்ல, அதுதான் உங்களுக்கு பயம். நம்ம கேள்வி கேட்போம்ல, கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்ல முடியாதுல்ல, அதுதான் அவங்களுக்கு பயம். இப்ப ரமேஷ் சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி, கடைசியா பேசுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லா விஷயத்தையும் முன்னாடியே பேசிடுவாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள்லாம் கொள்கை கோட்பாடெல்லாம் இன்னும் அவங்களுக்கு எல்லாம் சரியா பழக்கப்படுத்தல, இன்னும் ரசிகர்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது கண்டிப்பா இல்ல. நாம கொள்கை கோட்பாடு அறிந்த கொள்கை தளபதிகள். அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்தியாவோட சிறப்பு என்ன? உலக அரங்குல இந்தியாவோட சிறப்புனா என்ன சொல்லுவீங்க? நாம என்ன ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ்லயும் 30-40 ஒலிம்பிக் தங்க பதக்கம் வென்னுட்டு வருமா? இல்ல நோபல் பிரைஸ் வருஷம் அறிவிக்கிறப்ப இந்தியாவில இருந்து நோபல் பிரைஸ் கிடைக்குதா? அப்படி இருந்து இந்தியாவோட பெருமை என்ன? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதுதான் இந்தியாவோட பெருமையே. உலகோட பழமையான ஜனநாயக நாடு எது? உலகின் மிக பழமையான ஜனநாயக நாடு அமெரிக்கா. அதை ஏன் சொல்லணும்னா பின்னாடி நான் சொல்றேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப இத்தகைய ஜனநாயகத்துல அதோட ஜனநாயகத்தின் ஆணி வேர்னு எதை சொல்லுவோம்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல். அதுதான் இந்த ஜனநாயகத்தின் ஆணி வேர். இதற்காக தான் நாம நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்ட போது இதற்காக தனியாக சிறப்பாக ஒரு பிரிவு சேர்த்திருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு சாராம்சமா, ஒரு சம்மரியா சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி, நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ எந்த மதத்தை பின்பற்றினா இருந்தாலும் சரி, நீ படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, அனைவரும் சமம். அதுதான் இந்திய நம்ம கொள்கை தலைவர்கள் ஒருவரான நம்ம அம்பேத்கர் நமக்கு வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சாராம்சம்.